தமிழ்நாட்டில் திருப்பூர்ல மட்டும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 100-150 பேர் வந்து பங்களாதேசிகள் இருக்கிறாங்க. பங்களாதேசிகள் திருப்பூர்ல இவ்வளவுனா மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, சென்னையில, பெங்களூர்ல, தென் மாநிலங்கள்ல, இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் பேர். அவர் என்ன செய்யணும் சொல்றீங்க? நம்மளுடைய குடிமகனா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அங்க கைதியா இருக்கிறார், என்ன செய்வீங்க? அப்ப அங்க உள்ள சட்டப்படி தானே போக முடியும். நம்ம அந்த நாட்டில் தானே போயிருக்கிறோம், இந்த நாட்டில் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனையில உள்ளானவர்கள் இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று, இந்தியா என்னுடைய தாய்நாடாக இருக்க போவதில்லை என்று, அந்த நாட்டில் குடியுரிமை பெற வேண்டும் என்று, அதையும் முறைப்படி இந்தியாவிலிருந்து முறைப்படி பெறாம என்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டு போகாம, நான் இனிமே இங்க வரப்போறது இல்லைங்க இந்தாங்க அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகாம, அந்த நாட்டிலையும் முறைப்படி வந்து விசா வாங்காம போனவங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்து கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. தற்போதைய சூழல் கருதி இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைன்னு சொல்லிச்சு. நீங்க எப்படி நம்ம ஒரு பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்க விசா வச்சுட்டு நீங்க வெளியூருக்கு போனீங்கன்னா எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, எப்ப திரும்ப வருவீங்க வரைக்கும் சொல்லணும். நீங்க எம்பசில ஏதாவது நீங்க விசா வாங்க போனீங்கன்னா சொல்லிருப்பாங்க, இல்ல நீங்க வெளிநாடுகள் எங்க இறங்கின்னு சொல்லிருப்பாங்க. எங்க உங்களை யார் இன்வைட் பண்ணாங்க வரைக்கும் தெரியும். நீங்க வந்து வெளிநாடுகள் மூலமா வேற நாடுகள் மூலமா தலைமறைவா உள்ள இருந்து போய் சட்டவிரோதமா as you rightly said அங்க போய் குடியேறிட்டு அப்புறம் நீ மதிக்கலையே, நீ கௌரவப்படுத்தலையே, உங்களுக்கு நீங்க சிறப்பு விருந்தினரா? நம்ம போன விதம் இந்த நாட்டுக்கும் சட்டவிரோதம், அந்த நாட்டுக்கும் சட்டவிரோதம். எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்க ஊர்ல எப்படி இருக்க அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் முதல் முறை அதிபராக இருந்த காலத்துல சொல்லிட்டு இருக்காரு, மெக்சிகோக்கு ஃபுல்லா நாங்க சோறு எழுப்ப போறோம், நாங்க விட மாட்டோம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒன்னும் முறைப்படி நீங்க போயிருக்கணும், இல்ல நீங்க கிளம்பி வந்திருக்கணும். புரியுங்களா? உங்களை நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை, நீங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஆனா வெளியே தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும், இந்த மாதிரி செஞ்சேன்னா வந்துருங்க, இந்த மாதிரி அப்பயும் நீங்க வராம. அப்ப இவர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல நீங்க பாத்து இவர் சேஸ் பண்ணி காடுகள்ல நதிகள்ல போய் ஆளை பிடிச்சு வர்றாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்ய சொல்றீங்க? அந்த நாட்டுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க. நாலாவது பிரச்சனை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பூர்ல மட்டும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 100-150 பேர் வந்து பங்களாதேசிகள் இருக்கிறாங்க. பங்களாதேசிகள் திருப்பூர்ல இவ்வளவுனா மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, சென்னையில, பெங்களூர்ல, தென் மாநிலங்கள்ல, இந்தியா முழுக்க எத்தனை லட்சம் பேர். அவர் என்ன செய்யணும் சொல்றீங்க? இங்க இருக்கக்கூடிய டெமோகிராபியை மாற்றக்கூடிய ஆபத்து. அப்ப அவங்க வெளிநாட்டுக்காரங்க, சட்டவிரோதமா உள்ள வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் குடியேறியவங்க இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அமெரிக்கா குடியுரிமை திறந்துட்டு இந்தியாவில் குடியிருக்க ஒரு பிரச்சனை. நீங்க முறைப்படி வாங்க, அனுமதி வாங்க, குடியுரிமை யாரும் தடுக்கிறா? எல்லா உலக நாடுகள், எல்லா நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. சைனால இருந்து எல்லா நாடும், எனக்கு அந்த நாடு வேண்டாம், அதே மாதிரி வாங்க, அதே மாதிரி அமெரிக்கா போங்க.